ஆதார் என்னோட உங்களுடைய ஓட்டர் ஐடியெல்லாம் இணைச்சிட்டு தானே? நினச்சிட்டப்பா. சரிம்மா. இதில் ஓட்டர் ஐடியில் வர அந்த நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. நீங்கள் அது மட்டும் இப்போ ஃபில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, வரும்போது ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த ஃபார்முக்கு ஒரு 200 ரூபாய் ஆகும், அதையும் சேர்த்து கையில் எடுத்துகிட்டு வந்துருங்க. 200 ரூபா எதுக்குப்பா? கவர்மெண்ட்டில் ஒரு ஃபார்முக்கு 200 ரூபாய் வாங்க சொல்லியிருக்காங்கம்மா. அப்படி இப்போ நீங்கள் 200 ரூபாய் கட்டலை அப்படின்னா இந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் உங்களால் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாதுமா. ஐயோ, நான் வீட்டுக்கு போய் ஓட்டர் ஐடியும் 200 ரூபா எடுத்துகிட்டு வந்துடுறப்பா. அம்மா, என்னம்மா? ஒரு 500 ரூபா சில்லறை இருக்குமா? உனக்கு எதுக்குமா 500 ரூபா சில்லற? அதாம்மா, கவர்மெண்ட்லேருந்து ஓட்டர் ஐடி ஃபார்ம் ஏதோ ஃபில்அப் பண்ணுறாங்களாமே வீடு வீடாக வந்து. அதுக்கு 200 ரூபா கேட்டாங்க. அதான் யூடியூப்லலாம் சொல்கிறாங்களாம்மா. ஆமாம், அது எஸ்ஐ யாரு? அது ஏதோ ஒன்று. அங்கே ஒரு தம்பி டேபிள் போட்டு உக்காந்துருக்காருல, அவர் தான் உங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வாங்க, 200 ரூபா எடுத்துன்னு வாங்கன்னாரு. சரி, உன்னோட ஓட்டர் ஐடியும் எடுத்துன்னு வா, 200 ரூபா கொடுத்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுறேன். இது கவர்மெண்டோட வேலைமா, இதுக்கு எதுக்குமா காசு கேட்குறாங்க? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. வா நம்ம போய் என்னன்னு கேட்போம். எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு? என்னம்மா, ஓட்டர் ஐடி எடுத்து வந்துட்டீங்களா? எடுத்துட்டப்பா. எதுக்கு 200 ரூபாய் கேட்டீங்க? கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபார்முக்கு 200 ரூபாய் வாங்க சொல்லியிருக்காங்க. எங்க கவர்மெண்ட் சொன்னதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த நியூஸ்லயுமே எதுலையுமே பார்க்கலையே. ஏங்க, இதெல்லாம் நியூஸில் சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வராதா? இஷ்டம் தான் வாங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. சரி, உங்க ஐடி கார்டு காட்டுங்க. நான் எது காட்டணும்? நீங்க எப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு நான் நம்புறது? ஏங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் ப்ரூஃப் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. டே ஜான், தலைவலிக்குது, வா போய் டீ குடிச்சு வந்துடலாம். இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு யாராவது காசு கேட்டாங்கன்னா தயவு செய்து காசெல்லாம் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் மக்களுக்காக ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது மேல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கூகுள்ல போய் எலெக்ஷன் டிஎன் கவர்மெண்ட் 2025னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நவ் யுவர் பால் செலக்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இபிஐசி நம்பர்னு இருக்கிற இடத்துல உங்க ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சாவை கரெக்டா கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போத் லெவல் ஆபீசர், அதாவது பிஎல்ஓன்னு ஒருத்தரோட பேரும் போன் நம்பரும் இருக்கும். அந்த பேர் இருக்கிற ஆபீசர் வந்தா மட்டும்தான் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்க கேட்கிற பிஎல்ஓ ஆபீசர் நீங்க கேட்கிற சந்தேகத்திற்கு சரியா பதில் சொல்லாமலோ இல்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண காசு கேட்டாலோ நீங்க அதே வெப்சைட்ல இஆர்ஓன்னு பேரும் நம்பரும் இருக்கிற அவருக்கு போன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க உங்களுடைய எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர். கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கரெக்டான ஆபீசர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ராட் ஆளுகளா பாத்தீங்கன்னா பயப்படாம தைரியமா கேள்வி கேளுங்க.